உலகத்திலேயே மிக பெரிய கொடுமை எதுங்கிறத வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் சார். இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அதாவது சார், உலகத்திலேயே கொடுமைகளுக்கெல்லாம் மிக பெரிய கொடுமை வறுமைன்றத வள்ளுவர் ரொம்ப அழகா அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு சார். திருக்குறள்ல மட்டும் இல்ல, மணிமேகலைன்ற ஒரு நூல்ல கூட ஒரு மனுஷனுக்கு பசின்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த பசி அவனை எப்படியெல்லாம் அழிக்குதுன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க சார். குடிப்பிற பழிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனை விடும் நாணனை குலையும் மானனில் சிதைக்கும் பூன்முளை மாதரோடு புறங்கடை நிறுத்தும். பொண்டாட்டி புள்ளங்குட்டிகளோட ரோட்ல நிக்கிற அவல நிலையை ஏற்படுத்துது சார் இந்த பசி என்னும் பெரும் பாவி. இதுக்கெல்லாம் காரணம் பசியால் ஏற்பட்ட அந்த வறுமை தான் சார். இந்த வறுமையிலேயே ஒரு மிகப்பெரிய கொடுமை சார். அதுதான் சார் எங்களை மாதிரி ஒரு அரவாணிகளோட ஒரு வாழ்க்கை. இந்த வறுமையை பத்தி பேசுறதுக்கு அரவாணியன் எனக்கு முழு தகுதி இருக்குது சார். உலக அரசமைப்பு சட்டத்திலே நல்ல ஒரு அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம்னு சொல்றாங்க சார். இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தோட உள் நோக்கம் என்னன்னா அனைவரும் சமம் சார். இந்த அனைவரும்ன்ற வார்த்தையில நாங்க இருக்கிறோமா இல்லையா சார்? சார், அரவாணிங்கன்னாவே உடனே எல்லாருக்கும் ஒரு ஞாபகத்துக்கு வரும் சார், பிச்சை எடுத்தல். சார், நாங்க என்ன ஒரு லட்சியத்துக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம்? இல்ல ஒரு கின்னஸ் புக்கில் இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோமா? வறுமை சார், வறுமை. இந்த பிச்சை பிச்சைன்னு சொல்றாங்களே, இந்த பிச்சை யாராவது ஒழுங்கா கொடுக்குறாங்களா? நாய பேய உனக்கெல்லாம் என்ன ஒரு கேடு, ஒழுங்கா சம்பாரிச்சு சாப்பிட வேண்டியதானு சொல்றாங்க. சொல்றது வாஸ்தவம் தான் சார். யார் சார் எங்களுக்கு வேலை கொடுப்பா சொல்லுங்க சார்? எந்த வேலை சார் நாங்க செய்ய முடியும்? இதுல சொல்றாங்களே இந்த வேலையை வேலை செய்யணும் சொல்றாங்களே, இதுல யாராவது ஒருத்தர் எதனா ஒரு கடைகள் அரவாணிகளுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்களா? இல்ல எதனா ஒரு உதவி தான் செஞ்சிருக்கிறாங்களா சார்? ஏன் சார், அரசாங்கமும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது, தனியார் துறையிலையும் எந்த ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கல எதனா ஒரு சிறு தொழில் செஞ்சு பொழைக்கலான்னு பார்த்தா பல துன்பங்கள் காரணமா அது எங்களால் பண்ண முடியாது. அப்ப நாங்க என்னதான் சார் பண்ண முடியும்? சமுதாயமும் அரசும் எங்களை அங்கீகரிக்காத ஒரே காரணத்துல தான் சார் நாங்க எடுக்கிறோம் பிச்சை. சார், விலங்குகள் எல்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் முடிஞ்ச உடனே அந்த விலங்குகளுக்கு எந்த ஒரு நாங்க துன்பமும் கொடுக்கலன்னு சொல்லி ப்ளூ கிராஸ்ன்ற அமைப்புல ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க சார். அந்த சர்டிபிகேட் வெளியில அந்த சர்டிபிகேட் கொடுத்தாதான் சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கும். ஆமாங்க சார், அந்த சர்டிபிகேட் கொடுத்தாதான் இந்த படமே ரிலீஸ் ஆகுது. அதே படத்துல சார் அரவாணிகளை பல கேவலமா நடிக்க வைக்கிறாங்க. அந்த படம் தான் சார் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தையும் தான் சார் எல்லா மக்களும் பாக்குறாங்க. ஏன் சார், ஒரு 5 அறிவு படிச்ச விலங்குகள் மீது வச்சிருக்கிற ஒரு அன்பு மரியாதையும் 6 அறிவு படிச்ச எங்க மேல ஏன் சார் ஒரு கிடையாது? ஏன் சார், சொல்ல போன வாயில்லா ஜீவன் சார். வாயில்லா ஜீவனோட உணர்ச்சிகளை புரிஞ்ச ஒரு மனுஷங்க நீங்க எங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியலையே சார். ஏன் சார், நாங்க என்ன ஒரு பங்களாவும் ஒரு ஏசி காருமா கேட்டோம்? எங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கேட்கறோம் சார். இதுல என்ன சார் இருக்குது தப்பு? நாங்க உழைக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா சார்? 2 நிமிஷம் பண்ற தப்புனால வருது சார் HIV. அது தப்புன்னு சொல்லி தப்பு பண்றவங்களுக்கும் தெரியும், அந்த அரசாங்கத்துக்கும் தெரியும் சார். ஆனா அந்த தப்பையும் மன்னிச்சுட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க, அவங்களுக்கு ஒரு அமைப்பு வைங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு நல்ல அமைப்பு வச்சிருக்கிறாங்க சார். அதை எல்லா அரவாணிகளும் நாங்க மனசார பாராட்டுறோம் சார். ஆனா எந்த ஒரு தப்பும் பண்ணாத அரவாணிங்க எங்களுக்கு ஏன் சார் எந்த ஒரு அமைப்பும் வைக்க மாட்டேன்றாங்க? எந்த ஒரு ஆதரவு ஏன் சார் கொடுக்க மாட்டேன்றாங்க? அப்படி என்ன சார் அரவாணிங்க நாங்க பாவம் பண்ணிட்டோம்? எல்லாருக்கும் இருக்கிற பசின்ற ஒன்று தான் சார் எங்களுக்கு இருக்குது. அதை விட இன்னொன்று சார், எல்லாருக்கும் இருக்குது அந்த உணர்ச்சி தான் சார் எங்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்க நாங்க என்னதான் சார் பண்ண முடியும்? முதுமையில் தனிமை இது ஒரு பெரிய கொடுமைன்னு சொல்றாங்க சார். இந்த உட்கார்ந்துருக்குறாங்க. ஏன் சார், 60 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு அந்த இருக்கிற அந்த வயசான காலம் கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலமே எங்களுக்கு நாங்க வாழ்ற வாழ்க்கை வந்துட்டு முதுமையில் தனிமை அது ஒரு பெரிய கொடுமைன்னு சொல்றாங்க சார். சரி பரவாயில்ல சார், ஆனா 15 வயசுல அரவாணிகளை நாங்க வர்றோம் சார், தனியா நிக்கிறோமே சார், எந்த ஒரு ஆதரவும் எந்த ஒரு இதுவுமே இல்லாம நிக்கிறோமே சார். எங்க தனிமையில என்னன்னு சார் கொடுமைன்னு சொல்லுவீங்க? உங்க கொடுமையே இந்த கொடுமைன்னு சொன்னீங்கன்னா எங்க கொடுமை என்னன்னு சார் சொல்லுவீங்க? மூட பழக்க வழக்கங்களும் வரட்டு கௌரவம்னு சொல்றீங்க சார். ஏன் சார், நல்லா வாழ்ந்து கெட்டிருப்பாங்க, இல்ல வாழ்ந்துகிட்டே இருக்க நான் இன்னும் பெருசா வாழணும் துடிக்கிறவங்க தான் என்ன சொல்லுவான், அந்த இதுக்கு போவோம் மூட பழக்க வழக்கத்துக்கு. இன்னும் நாங்க வாழவே ஆரம்பிக்கல சார். நாங்க எந்த மூட பழக்கத்துக்கு சார் போக முடியும்? வரட்டு கௌரவம்னு சொல்றாங்க. ஏன் சார், இன்னும் எங்களுக்கு ஒரு கௌரவன்ற அங்கீகாரமே கொடுக்கல. எங்கிருந்து சார் எங்களுக்கு வரும் கௌரவம்? லாஸ்டா இன்னொன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார்.
இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்தியடிகள். அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு அவரு ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ எடுக்கல, எந்த ஒரு கடினமான பொருள்களையும் பயன்படுத்தல அவரு. ஆனா அவரோட அந்த அகிம்சா, அமைதியான அந்த அகிம்சா முறை தான் சார் அவருக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி எல்லா அரவாணிகளும் நாங்க அமைதியான அகிம்சா முறையில் நாங்க இருக்கிறோம் சார். எங்களுக்கும் இந்த அரசாங்கம் ஒரு வேலை கொடுக்கும், இந்த சமுதாயம் எங்களையும் மதிக்கும்னு நம்புறேன் சார். ரொம்ப நன்றி சார். அற்புதமா பேசுனீங்க. இந்த பெண்மணி தன்னுடைய வறுமையின் கொடுமையை எடுத்து சொன்னார். படைப்பின் குற்றத்தின் காரணமாக ஒரு அரவாணியாக பிறந்து விட்ட காரணத்தால் இந்த பூமியில எந்த அளவுக்கு படாத பாடுபடுகிறோம் என்பதை அவர் எடுத்து சொன்னார். ஒரு சினிமா படத்தில் ஒரு உதாரணம் சொன்னாங்க, ஒரு வாயில்லா ஜீவன் நடிச்சா கூட அது கரெக்டா உயிரோட அது நல்லபடியா இருக்குதான் சர்டிபிகேட் கொடுத்தாதான் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்குறாங்களே, எங்களுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது, கருணை காட்டாதா என்று கேட்கிறார். நான் ஒன்று சொல்றேன், இன்றைக்கு அரவாணிகள் தேர்தலை நிக்கினா கூட சில பேர் நிக்கிறதுக்கு அவர்கள் ஆனா பெண்ணா எதிலே சேருவார்கள் என்ற கேள்விக்குறியை எழுப்பி அவர்களை தேர்தலை நிற்கக்கூடாது என்று வாதாடக்கூட சிலர் நரம்பில்லாத நாக்கு படைத்தவர்கள் இருக்கலாம், குரங்கு போன்ற மனசு படைத்தவர்கள் இருக்கலாம். நான் சட்டத்துக்கே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த சமுதாயத்துக்கே ஒரு கேள்வி கேட்கிறேன், சன் டிவியின் அரட்டை அரங்கத்தில் நின்று கேட்கிறேன். இதே அரவாணியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு கொலை செய்து விட்டால் அவரை சட்டம் தண்டிக்குமா தண்டிக்காதா? ஒரு அரவாணி ஒரு கொலை செய்து விட்டால் சட்டம் கைது செய்யும். அப்படி என்றால் அவர் மனிதன் தானே, மனித இனம் தானே, தவறு செய்தால் தண்டிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சட்டமே. இவர்களுக்கு கருணை காட்ட ஏன் நீ மறுக்கிறாய்? சலுகை காட்ட ஏன் மறுக்கிறாய்? ஊனமாக பிறந்தவர்கள் இந்த நாட்டிலே வாழலாம், ஊனமுற்றவர்களுக்கு சலுகை காட்டுகிறீர்கள். பிறப்பின் குற்றத்தின் காரணமாக இப்படி பிறந்தவர்களை எந்த வரிசையில் சேர்ப்பீர்கள்? அவர்கள் என்ன மிருகங்களா? மனித இனம் தானே. அந்த மனித இனத்திலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு சலுகை உண்டா இல்லையா கேட்கிறேன். அவர்கள் என்ன விலங்கினமா? அரவாணி என்பவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை, குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது, அவர்கள் மனித இனம் இல்லையா? ஒரு மனித இனத்திலே பிறந்த அரவாணிகளுக்கு ஏன் இந்த சமுதாயம், இந்த சட்டம் ஒரு சலுகையை கொடுக்க கூடாது? அரசு வேண்டுமானால் இரக்கம் காட்டாமல் இருக்கலாம். எத்தனையோ சேவை அமைப்புகள் இதை போன்ற அரவாணிகளுடைய வாழ்க்கைக்காக கரமீட்ட காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல இதயங்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். நாக்கு இருக்கு பாருங்க, இதுதான் உலகத்திலேயே பொல்லாதது. அதுதான் ரோட்ல போறவனை பார்த்து போறாம்பாரு புறம்போக்கு, போறாம்பாரு திருட்டு பையன், போறாம்பாரு பேமானி, போறாம்பாரு மொல்லமாரின்னு சொல்றது நாக்கு. ஆனா அவ்வளோத்தையும் சொல்லிட்டு உள்ள போய் ஒளிஞ்சிக்கும், உத வாங்குறது உடம்பு. ஆமா, கண்ணுலையும் மூக்குலையும் போட்டு குத்து குத்துன்னு குத்துவானுங்க. அது உள்ள ஒளிஞ்சிக்கணும்னா அதுக்கு 32 பல்லு போலீஸ் மாதிரி பாதுகாப்பு. எங்க ஊர்ல ஒரு பாகவதர் கும்பகோணம் பக்கத்துல அருமையா பாடுவார். வரப்பு மேல நடந்து வந்துட்டு இருக்கார், ஒரு யானை மதம் முடிச்சு ஓடியாரு. உடனே ஊருக்காரெல்லாம் பயந்து ஓடுறான், யானை மதம் முடிச்சு வருதேன்னு. பாகவதர் யானை முன்னாடி போய் நின்று வராக நதிக்கரை போறோம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன்னாரு. யானை அப்படியே உட்காந்துருச்சு. அதே பாகவதர் எங்க ஊர் சென்னைக்கு வராரு, சர்க்கஸ் பார்த்துட்டு இருந்தாரு. சிங்கம் ஒன்று வெளியே ஓடியாந்துருச்சு. சர்க்கஸ் பார்த்தவெல்லாம் நேரு ஸ்டேடியத்துக்கா பாதி பேர், சென்ட்ரல் ஜெயிலுக்கா பாதி பேர் ஓடுறான். பாகவதருக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம தான் பாட்டு பாடி யானையை உட்கார வச்சுப்பேன்னு சிங்கம் முன்னாடி போய் நின்று கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உருக்கும் காணாதவும் உருவோம் கண்ணுக்குள்ளே இழுக்கினாரு. சிங்கம் வந்து நேரா ஒன்று போட்டுது, பாகவதர் காலி. ஊருக்காரன் கேட்கறான், எங்க பாகவதர் நல்லா பாட்டு பாடுவார், எப்படி அவர் சிங்கம் சாவடிச்சது? சிங்கம் ஷவுட்டு சிங்கம். அது முன்னாலே போய் ஒரு பாடல் விடுறேன். இந்த நாக்கும் மனுஷன் என்ன பாடுபடுத்துது. போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 4 பொம்பளைங்க பேசிக்குது பக்கத்தில் உட்காந்து. அவர் சொல்றா, பொங்கலை தின்னுட்டு சொல்றா, என்னடி பொங்கல்? எழவு பிடிச்ச பொங்கல் எங்க கல்யாண வீட்டில். பக்கத்தில் இருக்க பொம்பளை சொல்றா, கல்யாண வீட்டில் வந்து எழவு பேசுறியா, சுத்த கருமாந்திரம் பிடிச்ச விடாயவோ. 3வது சொல்லுது, கல்யாண வீட்டில் வந்து எழவு கருமாந்திரம் பேசுறீங்களே, நீங்களா சுடுகாட்டுக்கு தாண்டி போனோம். 4வது பொம்பளை சொல்லுது, வந்தம்மா மொய்ய வச்சமான்னு கிளம்புங்கடி, யாரு தாலி எடுத்தா நமக்கு என்ன வந்தது? இதை பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் நாக்கை வச்சுக்கிட்டு சுத்தி 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 வருது. நம்ம அதுகிட்ட போய் சொல்ல முடியுமா? மனுஷால நாக்கால எப்படிலாம் மனுஷனை கொள்றான் சார்.